பிரபலங்கள், திரைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல் துறை, ஜாதி கட்சிகள், இந்த மாதிரி பல பிரபலங்கள் என்னை பார்க்கும்போது எல்லாரும் இன்வேரியபிளா அத்தனை பேரும் தனியா மீட் பண்ணாங்கன்னா கேட்கிற முதல் கேள்வி, எப்படி சாமி இவ்வளவு தாக்குதலுக்கு பிறகு நீங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்களே, நிம்மதியா இருக்கீங்களே? இந்த ஒரு எளிய உண்மையை சொல்றேன் கேட்டு, நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருந்தோமானால், இது சரியா பண்ணல, அது சரியா பண்ணல, இது நாசமா போச்சு, அது நாசமா போச்சு, நான் தொட்ட அவ்வளவுதான் அப்படின்னு நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருந்தோமானால், வெளியிலிருந்து ஒருத்தர் விமர்சனம் வச்ச உடனே அது பளிச்சுன்னு வலிச்சு கொலாப்ஸ் ஆயிடும். பாத்தியா அவனே சொல்லிட்டான். அதாவதுங்க, வெளியில இருந்து வர்ற அம்பு எதுவுமே உங்களை தைக்க முடியாதுங்க. உள்ள ஏற்கனவே காயம் தயாரா இருந்தா மட்டும்தான் அந்த அம்பு அதை அட்ராக்ட் பண்ணுங்க. அம்பு உள்ள கூட வர வேண்டாங்க, அவன் அம்பை விட்டுட்டான்னு சொன்னா போதும், தெரிஞ்சவங்க படுத்துப்போம். இந்த வாத்து மடையிறது இல்லைங்களா, வாத்து ஒண்ணு பண்ண வேணாங்க. நிறைய வாத்துங்க பாக் சுத்திட்டே இருக்கும்போது இந்த வாத்துங்க திசை மாறி போச்சுன்னா, இந்த வாத்து ஒட்டவர் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுவாரு, ஒரு ரப்பர் தோட்டா துப்பாக்கி வச்சிருப்பாரு, அது ஆகாசத்தை நோக்கி ஒன்று சுடுவார், அவ்வளவுதான். எல்லா வாத்து தன்னை சுட்டாங்க நினைச்சு படுத்துரும், பக்கன்னு படுத்துரும். அதுக்குதான் வாத்து மடையன்னு சொல்றது.